திமுக ஆட்சியில் 2024ஆம் ஆண்டு டிட்கோ மூலம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவு எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக திமுக எம்பி வில்சன் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன, தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம் பலோமி. பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்ந்து நடக்கும் என ஒரு தகவலானது வெளியா இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் வராது என தாவேக அரசு தொடர்ந்து மக்களிடம் சொல்லி வரும் நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்திருப்பதாக தகவலாக இருக்கிறது. குறிப்பாக திமுக எம்பி வில்சன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்திருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சியில் 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் டிட்கோ மூலம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க முடிவு எடுத்து 10,500 கோடி செலவில் முதல் கட்ட பணிகள் நடந்து வருகிறது. இதற்கான ஒப்புதல் கடந்த 2025 ஏப்ரல் மாதம் மத்திய அரசு வழங்கி பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையம் வரவிட மாட்டோம் என தாவேக மக்களிடம் சொல்லி வந்தாலும் கூட மிக முக்கியமாக அப்போது பரந்தூருக்கு இப்போது தமிழக முதல்வரும் அப்போது தாவேக ஜோசப் அவர்கள் நேரடியாக சென்று அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் கோரிக்கைகளும் கேட்டது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்கும் பரந்தூரை பொறுத்த வரைக்குமே அதாவது தாவேக மக்களிடம் சொல்லி வந்தாலும் கூட அப்படி எந்த திட்டத்தையும் நிறுத்த வேண்டும் என்றோ கைவிட வேண்டும் என்றோ வேறு இடத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றோ தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த கோரிக்கையும் மத்திய அரசிடம் வைக்கவில்லை என ஒரு தகவலை தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்குமே அது கொண்டு வரக்கூடாது, பாதிப்பை உண்டாக்கும் என தொடர்ந்து தாவேக அரசை தற்போது முன்னாடி அதாவது ஆட்சிக்கு வருவதற்காக விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளை நேரே வரவைத்து தமிழக முதல்வரும் தாவேக விஜய் அவர்கள் சந்தித்து பேசி கூட பார்க்க முடியுது. அது வந்தால் பல்வேறு ஆனால் குறிப்பாக தற்போது மத்திய அரசு பொறுத்த வரைக்குமே தமிழக அரசு அதை மாற்றியதற்காக எந்த ஒரு மாற்றி கோரிக்கை வைக்கவில்லை எனவும் அது அமையும் என்ற அடிப்படையில் தகவல் தெரிவித்திருப்பது ஒரு மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.